அல்ஹம்துலில்லாஹி நஹ்மதுஹு வ நஸ்தஈனுஹு வ நஸ்தக்ஃபிருஹு வ நு'மினு பிஹி வ நதவக்கலு அலைஹி வ நஊது பில்லாஹி மின் ஷுரூரி அன்ஃபுஸினா வ மின் ஸய்யிஆத்தி அஅமாலினா மன் யஹ்திஹில்லாஹு ஃபலா முதில்ல லஹு வ மன் யுத்லில் ஃபலா ஹாதிய லஹு வ அஷ்ஹது அன் லா இலாஹ இல்லல்லாஹு வஹ்தஹு லா ஷரீக லஹு வ அஷ்ஹது அன்ன முஹம்மதன் அப்துஹு வ ரசூலுஹு அல்லாஹும்ம ஸல்லி அலா முஹம்மதின் வ அலா ஆலி முஹம்மத் கமா ஸல்லைத அலா இப்ராஹீம வ அலா ஆலி இப்ராஹீம் இன்னக ஹமீதும் மஜீத். அல்லாஹும்ம பாரிக் அலா முஹம்மதின் வ அலா ஆலி முஹம்மத் கமா பாரக்த அலா இப்ராஹீம வ அலா ஆலி இப்ராஹீம் இன்னக ஹமீதும் மஜீத். அஊது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். யா அய்யுஹன் நாஸு தகு ரப்பக்குமுல் லதீ ஹலககும் மின் நஃப்ஸின் வாஹிதா وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما. قال رسول الله صلى الله عليه وسلم فإن خير الحديث كتاب الله وخير الهدي هدي محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها كل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار. கண்ணியத்திற்குரிய சகோதர சகோதரிகளே, அல்லாஹுடைய வீட்டில் ஜுமா என்று சொல்லக்கூடிய மார்க்கத்தின் முக்கியமான கடமை நிறைவேற்றுவதற்காக நாம் எல்லாம் இங்கே ஒன்று கூறுகிறோம். இப்படிப்பட்ட நல்ல சந்தர்ப்பத்தில் பிரயாணத்தின் ஒழுங்குகள் என்கிற தலைப்பில் சில விஷயங்களை உங்களோடு பரிமாறிக்கொள்ள நான் ஆசைப்படுகிறேன். என் அருமை சகோதரர்களே, தாய்மார்களே, இது ஒன்று ஹஜ்ஜி மாதம் இல்லையா? நிறைய பேர் ஹஜ்ஜிக்கு போகிறேன் அப்படின்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி உம்ராவுக்கு போகிறேன் அப்படின்ட்டு சொல்லுவாங்க. அது மாதிரி மே மாதம் ஸ்கூல் கல்லூரி விடுமுறை என்ற காரணத்தால் ஏதாவது வெளியூருக்கு சுற்றுலாவுக்கு போகிறேன் அப்படிலாம் சொல்லுவாங்களே இல்லையா? அது மாதிரி வெளியூருக்கு போகிறேன் அப்படின்ட்டு ஒருத்தர் சொன்னால் நாம் அவருக்கு சொல்ல வேண்டிய துவா என்ன, சொல்ல வேண்டிய நசீஹத்துகள் என்ன அப்படிங்கிறதா இந்த ஜும்மாவுடைய தலைப்பு. இதில் நீங்கள் பார்த்தீங்களாக்க முதல்ல பிரயாணம் என்பது கஷ்டமான ஒன்று இல்லையா? அது எதில் நீங்கள் பிரயாணம் செய்தாலும் நீங்கள் ஃப்ளைட்டில் போனால் கூட பிரயாணம் என்பது கஷ்டமான ஒன்று என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். நீங்கள் ஹதீஸுகளை படித்து பார்த்தீங்களாக்க இமாம் புகாரி தங்களுடைய சஹீஹுல் புகாரியின் 1804வது ஹதீஸாக இந்த ஹதீஸை பதிவு பண்ணுறாங்க. அஸ்ஸஃபரு கித்அத்தும் மினல் அதாப், பிரயாணம் என்பது அதாபின் ஒரு பகுதி. பிரயாணம் என்பது நீங்கள் காரில் போனாலும் ஃப்ளைட்லேயே போனாலும் பிரயாணம் என்பது கித்அத்தும் மினல் அதாப், அதாபின் ஒரு துண்டு அப்படின்னு நான் சொல்லலை. சொன்னது யாரு? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இப்படி சொன்னாங்க என்று ஹதீஸ் பேசுகிறது. மட்டுமல்லாமல் பிரயாணத்தை இந்த அதாபின் துண்டூண்டு ஏன் சொன்னாங்கன்னு சொன்னால் அதுக்கு ரசூலுல்லாவே இந்த ஹதீஸில் காரணம் சொல்கிறாங்க. அதற்குரிய காரணம் என்ன என்று சொன்னால், நீங்கள் நினைச்ச நேரத்தில் நினைச்ச உணவை உண்ண முடியாது. உணவு என்பது மிக முக்கியமானது. நம்ம வீட்டில் சாப்பிட்ற மாதிரி பயணத்தில் சாப்பிட முடியாது. அதே மாதிரி நினைச்ச மாதிரி தண்ணி குடிக்கிறோமா இல்லையா? தண்ணி என்ன செய்ய முடியாது? குடிக்க முடியாது. அதே மாதிரி மலஜலம் கழிக்கிறோமா இல்லையா? நினைச்ச மாதிரி நினைச்ச இடத்துல என்ன செய்ய முடியாது? நினைச்ச நேரத்தில் மலஜலம் பிரயாணத்தில் கழிக்க முடியாது. அதே மாதிரி நீங்கள் தூங்க முடியாது. இதெல்லாம் ஒரு மனுஷனுக்கு அடிப்படையான விஷயங்கள். உண்ணுவது, பருகுவது, அது மாதிரி மலஜலம் கழிப்பது, தூங்குவது என்பதெல்லாம் மிக முக்கியமான ஒன்று. இந்த மிக முக்கியமான ஒன்றை எது தடுக்கிறது? பிரயாணம் தடுக்கக்கூடிய காரணத்தால் பிரயாணம் என்பது கித்அத்தும் மினல் அதாப் அப்படின்னு ரசூலுல்லாஹ் சொன்னாங்க அப்படின்னு ஹதீஸ் பேசுது. அப்ப சாதாரண பிரயாணமே
அது அதாபின் ஒரு பகுதி, கஷ்டத்தின் ஒரு பகுதி என்று சொன்னால், ஹஜ்ஜிக்கு போறாங்கல்ல, உமராவுக்கு போறாங்கல்ல, அந்த பிரயாணம் இன்னும் கஷ்டமா இருக்கு என்கிறத நீங்க எல்லாம் புரிஞ்சுக்கிறேன். அதனால தான் நம்ம எல்லாம் பிரயாணம் பண்ணும்போது பிரயாணத்துக்கு தொழுகையில சலுகை இருக்கதா இல்லையா? என்ன சலுகை? நீங்க ஜம்மு பண்ணிக்கலாம், கசரு பண்ணிக்கலாம். இந்த ஜம்மு கசருக்கு பத்தியல இது பிரயாணம் கஷ்டம் என்ற காரணத்தால அது எந்த பிரயாணமாக இருந்தாலும் நீங்க ஜம்மு கசரு பண்ணுங்கன்னு ஹதீஸ் வருது. இந்த ஜம்மு கசரு என்பது பிரயாணம் கஷ்டமான ஒன்றுங்கிறதுக்கு அழகான ஆதாரம். மட்டுமல்லாமல் என் அருமை சகோதரர்களே, தாய்மார்களே, அரபில ஒரு பழமொழி சொல்லுவாங்க, அஸ்ஸஃபரு கஸ்ஸகர். அஸ்ஸஃபரு, சஃபர் என்று சொன்னால் பிரயாணம், சக்கர் என்று சொன்னால் நரகம். அஸ்ஸஃபரு கஸ்ஸகர், பிரயாணம் என்பது எதை போன்றது? நரகத்தை போன்றது அப்படின்னு ஏன் சொல்றாங்கன்னு சொன்னா, சஃபர் என்பதற்கு சீனு, அப்புறம் என்ன வார்த்தை? ஃபா ரா, அப்படித்தானே? சஃபர். சஃபர் என்று சொன்னால் பிரயாணம். நரகத்துக்கு என்ன என்று சொன்னால் சக்கர், அதே சீனு. சஃபருக்கு வருதா இல்லையா? அதே சீனு. ரெண்டாவது வார்த்தை என்ன வருது சஃபருக்கு? ஃபா வருது பத்தியலா? ஃபாவுக்கு ஒரு புள்ளி போடுவாங்க, ஃபாவுக்கு ஒரு புள்ளி. காஃபுக்கு என்ன? 2 புள்ளி போடுவாங்க. அப்ப நரகம்ங்கிற இந்த சக்கர் இது பாருங்க, காஃபுக்கு 2 புள்ளி வரும். அதே ராதான், சஃபருக்கும் அதே ராதான், சக்கருக்கு கடைசியில அதே ராதான். அப்ப இந்த சஃபருக்கு சக்கருக்கு மத்தியில் ஒரே ஒரு புள்ளி தான் ஜாஸ்தியா இருக்குதுங்கிறனால அஸ்ஸஃபரு கஸ்ஸகர், பிரயாணம் என்பது நரகத்தை போன்றது அப்படின்னு அரபில பழமொழி சொல்றாங்கன்னு சொன்னா, அப்ப பிரயாணம் என்பது கஷ்டமான ஒன்று என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். அதனால தான் ரசூல்லா அழகா சொல்றாங்க, அல்லாவே குர்ஆன்ல சொல்லி காட்டுறான், நீங்கள் ஹஜ் உம்ராவுடைய பிரயாணத்திலே திருமறை குர்ஆனில் சூரத்துல் பக்ரா என்று சொல்லக்கூடிய 2வது அத்தியாயத்தின் 197வது வசனத்திலே அல்லாஹ் பேசுகிறான், அல் ஹஜ்ஜு அஷ்ஹுரு மஅலூமாத் ஃபமன் ஃபரல ஃபீஹின்னல் ஹஜ்ஜ ஃபலா ரஃபஸ வலா ஃபுசூக வலா ஜிதால ஃபில் ஹஜ். ஹஜ் என்பது குறிப்பிட்ட சில மாதங்கள். ஹஜ்ஜுக்காக இஹ்ராம் கட்டுறாங்கல்ல, அது ஷவ்வால் 1லிருந்து எதை வசதி செஞ்சுக்கலாம்? துல் ஹஜ் 10 வரை கட்டிக்கிறலாம். அப்ப ஷவ்வால் மாசத்துல, துல்காதா மாதத்துல, துல் ஹஜ் மாசத்துல இந்த ஹஜ்ஜுக்குரிய இஹ்ராமை கட்டி கொள்ளலாம் என்ற காரணத்தால் அல்லாஹ் பேசுகிறான், அல் ஹஜ்ஜு அஷ்ஹுரு மஅலூமாத், ஹஜ் என்பது குறிப்பிட்ட சில மாதங்கள் என்று அல்லாஹ் சொல்லிவிட்டு, ஃபமன் ஃபரல ஃபீஹின்னல் ஹஜ்ஜ, யார் தன் மீது ஹஜ்ஜை கடமையாக்கி கொண்டாரோ, அப்படி என்று சொன்னால் இஹ்ராம் கட்டி கொண்டாரோ, யார் இஹ்ராம் ஹஜ்ஜிக்காக இஹ்ராம் கட்டி விட்டாரோ, ஃபலா ரஃபஸ, அவர் ஆபாசமான எந்த பாவங்களையும் செய்யக்கூடாது, வலா ஃபுசூக, ஏனைய பாவங்களையும் செய்யக்கூடாது, வலா ஜிதால, கோபப்படக்கூடாது. பிரயாணத்திலே குறிப்பாக ஹஜ்ஜிலே நீங்கள் என்ன செய்யக்கூடாது? கோபப்படக்கூடாது, வாக்குவாதங்கள் பண்ணக்கூடாது, சண்டை போடக்கூடாது என்று அல்லாஹ் பேசுகிறானே. ஏன் இப்படி அல்லாஹ் சொல்றான்னு சொன்னா, ஹஜ்ஜில இந்த மாதிரி கோபங்கள் எல்லாம் வரும். ஏன் வருது? கரெக்டான டயத்துல சாப்பாடு வராது, பசிக்கும், கோபம் வரும். கரெக்டான டயத்துல பாத்ரூமுக்கு போக முடியாது. நம்ம போனா முன்னாலேயே 10 பேர் நிப்பாங்க, கியூல நின்று போவனே, உள்ள போனவனையும் கதவை தட்டுவாங்க, கஷ்டமா தான் இருக்கேன். அதனால அந்த மாதிரி கஷ்டங்களை நாம் சம்பாதிக்கிறோமா இல்லையா, கஷ்டங்களை அனுபவிக்கிறோமா இல்லையா, இந்த கஷ்டங்களை அனுபவிக்கிறனால தான் அல்லாஹ் என்ன செய்யறான்? சொர்க்கத்தை தர்றான் என்ற ஹதீஸ் பேசுகிறது. அதனால பிரயாணம் என்பது கஷ்டமான ஒன்று. அதிலும் என் அருமை ஹாஜிகளே, என் அருமை சகோதரர்களே, அந்த ஹஜ்ஜுக்குரிய பயணம் என்பது ரொம்ப கஷ்டமானதுங்கிறத நீங்க முதல்ல அடிப்படையாக புரிந்து கொள்ள வேண்டும். 2வது பார்த்தீங்களாக்க, ஒருத்தர் உங்கள்கிட்ட நான் ஹஜ்ஜிக்கு போறேன், உமராவுக்கு போறேன், இல்ல மெட்ராஸுக்கு போறேன், வெளியூருக்கு போறேன் அப்படின்னு உங்கள்கிட்ட சொல்றாருல, அப்படி சொன்னால் அவருக்காக நம்ம ஒரு துவா சொல்லணும். அந்த துவாவை இமாம் திர்மிதி அவர்கள் தங்களுடைய ஜாமியா திர்மிதில 3443வது ஹதீஸாக இந்த ஹதீஸை பதிவு பண்றாங்க. உங்கள்கிட்ட ஒரு ஆள் வெளியூருக்கு போறேன், ஹஜ் உம்ராக்குங்கிறது மட்டுமல்ல, எந்த ஊருக்கு போறேன்னு உங்கள்கிட்ட சொன்னாலே நீங்கள் அவர்களுக்காக சொல்ல வேண்டிய துவா என்ன என்று சொன்னால், அஸ்தௌதியுல்லாஹ தீனக வ அமானதக வ ஹவாதீம அமலிக என்கிற துவாவை அவர் ஆணாக இருந்தால் நம்ம ஆண் முசாஃபா பண்ணுவோம்ல, அந்த முசாஃபா பண்ணி கொண்டு என்ன செய்யணும்? இந்த துவாவை கேட்கணும்.
பெண்கள் பெண்களாக இருந்தால் முசாஃபஹா பண்ணி கொண்டு என்ன செய்யணும், இந்த துவாவை கேட்கணும். இல்ல ஆண் பெண் என்று சொன்னால் முசாஃபா பண்ண முடியாது. அப்ப இந்த துவாவை மட்டும் கேட்கணும். அஸ்தௌதியுல்லாஹ தீனக வ அமானதக வ ஹவாதீம அமலிக. அல்லாஹ் உங்களை பாதுகாக்க, உங்களுடைய பொருளாதாரங்களை பாதுகாக்க, உங்களுடைய மார்க்கத்தை பாதுகாக்க நான் அல்லாஹ்விடத்தில் உதவி தேடுகிறேன். வ ஹவாதீம அமலிக, எந்த நோக்கத்திற்காக நீங்க போறீங்களோ அந்த நோக்கத்தை அல்லாஹ் வெற்றிகரமாக அமைத்து தருவானாக அப்படின்னு. அப்ப அவரையும் அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும், அவருடைய பொருளாதாரத்தையும் அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும், அவருடைய தீனையும் அல்லாஹ் பாதுகாக்கணும். ஒரு நோக்கத்துக்காக போவார்ல, அந்த நோக்கத்தை அல்லாஹ் என்ன செய்யணும், வெற்றிகரமாக அமைச்சு தரணும் அப்படிங்கிற அழகான துவாவாக இருக்கிறது. அப்ப என் அருமை சகோதரர்களே, இந்த ஹதீஸை அறிவிக்கின்ற சஹாபி அப்துல்லா பின் உமர் ரலியல்லாஹு அன்ஹு. அவங்கள்ட்ட வந்து ஒரு சஹாபி நான் வெளியூருக்கு போறேன் அப்படிங்குவாங்க. வெளியூருக்கு போறேன்னு சொன்ன உடனேயுமே அப்துல்லா பின் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவருடைய கையில வந்து முசாஃபா பண்ணுவாங்க. முசாஃபஹா பண்ணி கொண்டு சொல்வார்கள், கான ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யுவத்தியுனா. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எங்களை இப்படித்தான் துஆ சொல்லி வழி அனுப்பினார்கள். என்ன துஆ சொன்னாங்க? அஸ்தௌதியுல்லாஹ தீனக வ அமானதக வ ஹவாதீம அமலிக என்று சொன்னார்கள். ஒரு ஆள் போனா, ஒண்ணுக்கு மேல 2 பேர் 3 பேர் பல பேர் போன கா என்ற இடத்துல என்ன வரணும், கும் அஸ்தௌதியுல்லாஹ தீனகும் வ அமானதகும் வ ஹவாதீம அமலிகும் என்ற வார்த்தை இருக்கிறது. அப்ப இந்த துஆவை நம்ம கண்டிப்பா அவங்களுக்காக என்ன செய்யணும், சொல்லணுங்கிறத புரிஞ்சுக்கிறங்க. அதே மாதிரி பாத்தீங்களாக்க அவங்களுக்காக நம்ம துஆ செஞ்சுட்டு அவங்கள்ட்ட கோரிக்கை வைக்கணும், எங்களுக்காக துஆ செய்யுங்க. அவங்க ஹஜ்ஜிக்கு போனாலும் சரி, உமராவுக்கு போனாலும் சரி, மற்ற வெளியூர்களுக்கு போனாலும் சரி. ஏன்னா ஹஜ்ஜு உமராவிலும் அல்லாஹ் துஆவை ஏற்றுக்கொள்வான். அது மாதிரி ஒரு பிரயாணம் செய்கிறாரே, அந்த முசாஃபிரின் துஆவை எல்லாம் என்ன செய்வான், ஏத்துக்கிறோம். ஹதீஸ் இருக்கா இல்லையா? ஒரு ஹதீஸ் அப்படியே பேசுகிறது. இமாம் அபூதாவூத் அவர்கள் தங்களுடைய அபூதாவூதுல 1536வது ஹதீஸாக இந்த ஹதீஸை பதிவு பண்றாங்க. சலாசத்துன் லா துரத்து தாவத்துஹும், 3 பேருடைய துஆவை அல்லாஹ் நிச்சயமாக ஏற்றுக்கொள்வான். அல்லாஹ் என்ன செய்ய மாட்டாத, மறுக்கவே மாட்டான் அப்படின்னு சொல்லிவிட்டு, அந்த 3 பேரில் முதல் நபர் யார் என்று சொன்னால் தாவத்துல் மதுலூம், அநியாயம் செய்யப்பட்டவர், பாதிக்கப்பட்டவர் பதுவா பண்றார்ல, அந்த பதுவாவை அல்லாஹ் என்ன செய்வான், ஏத்துக்குவான். 1வது ஆள். 2வது நபர் யார் என்று சொன்னால் தாவத்துல் முசாஃபிர், ஒரு முசாஃபிர் ஒரு பிரயாணி துஆ செய்கிறாரே. ஏன்னா பிரயாணம் என்பதே கஷ்டமா இருக்கேன், அந்த கஷ்டத்திலையும் கையேந்தி அல்லாஹ்ட்ட கேட்கிறாரு பத்தியலா, அதுக்காக அல்லாஹ் என்ன செய்வான்னு சொன்னா தாவத்துல் முசாஃபிர், ஒரு பிரயாணின் துஆவை எல்லாம் என்ன செய்வான், ஏத்துக்குவான். 2வது. 3வது யாருடைய துஆ என்று சொன்னால் தாவத்துல் வாலிதி அலா வலதிஹி, பெற்றோர்கள் பிள்ளைகளுக்காக கேட்கக்கூடிய துஆவை அல்லாஹ் கண்டிப்பாக ஏற்றுக்கொள்வான் என்று இந்த ஹதீஸ் பேசுகிறது. அப்ப என் அருமை சகோதரர்களே, அவங்களுக்காக நம்ம துஆ செஞ்சுட்டு என்ன சொல்லணும், எங்களுக்காக நீங்க துஆ செய்யுங்க அப்படின்னு கோரிக்கை வைக்கணும் என்று இந்த ஹதீஸ் பேசுகிறது. சாதாரண பயணத்திலேயே துஆ செய்யுங்கன்னு சொல்லணும்னு சொன்னா, ஹஜ்ஜிக்கு போறேன் உம்ராவுக்கு போறேன்னு சொன்னா நம்ம கண்டிப்பா என்ன செய்யணும், எனக்காக துஆ செய்யுங்க, குடும்பத்துக்காக துஆ செய்யுங்க, சமுதாயத்துக்காக துஆ செய்யுங்க, ஊருக்காக துஆ செய்யுங்க அப்படின்னு சொல்லணுங்கிறதுக்கு இந்த ஹதீஸ் வந்து அழகான ஆதாரம். மட்டுமல்லாமல் அவங்களுக்காக சில உபதேசங்கள் பண்ணணும். வெளியூருக்கு போறாங்கல்ல, அவங்களுக்காக சில உபதேசங்கள் பண்ணணும் என்று ஹதீஸ் பேசுகிறது. உதாரணமாக ஒரு ஹதீஸ் இமாம் திர்மிதி அவர்கள் தங்களுடைய ஜாமிஉ திர்மிதில 3444வது ஹதீஸாக இந்த ஹதீஸை பதிவு பண்றாங்க. ஒரு சஹாபி ரசூலுல்லாஹ்ட்ட வர்றார், வந்து சொல்லுவாங்க, யா ரசூலல்லாஹ் இன்னி உரீது சஃபர, நான் பிரயாணம் செல்ல போகிறேன், எனக்காக நீங்க வந்து உபதேசம் பண்ணுங்க அப்படின்னு ஒரு சஹாபி ரசூலுல்லாஹ்ட்ட கோரிக்கை வச்சார். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த சஹாபிக்கு முதல் உபதேசமாக இந்த துஆ சொன்னாங்கல்ல, இந்த துஆவை சொல்லிவிட்டு முதல் உபதேசமாக சொல்றாங்க, ஜவ்வதகல்லாஹு தக்வா, அல்லாஹ் உங்களுக்கு இறையச்சத்தை தருவான், எங்க இருந்தாலும் இறையச்சத்தோடு இருங்கள். ஏன்னா அப்படி சொன்னா உள்ளூர்ல வந்து ஓரளவுக்கு தப்பு செய்ய மாட்டாங்க, மக்கள் பார்க்கறாங்க, ஊரு பார்க்குது, சொந்தக்காரவங்க பார்க்கறாங்க, அதனால தப்பு செய்ய மாட்டாங்க. வெளியூர்ல போய் தப்பு செஞ்சிருவாங்க. அதனால ரசூலுல்லாஹ் சொல்லுவாங்க, ஜவ்வதகல்லாஹு தக்வா,
அல்லாஹ் உங்களுக்கு தக்குவாவை தருவானாக, இறையச்சத்தோடு நீங்கள் வெளியூர்ல போய் இருங்க அப்படின்னு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த சஹாபிக்கு சொன்னாங்க. சொன்ன உடனே அந்த சஹாபி கேட்டாங்க, ஜிதினி யா ரசூலல்லாஹ், அல்லாஹ்வுடைய ரசூலே இன்னொரு எனக்கு உபதேசம் பண்ணுங்க அப்படின்னு கேட்டாங்க. அதுக்கு ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, கஃபரக்கல்லாஹு தம்பக்க, அல்லாஹ் உங்களுடைய பாவங்களை மன்னிப்பானாக. நீங்க பயணத்தில் அதிகமா துஆ செய்யுங்க, குறிப்பா அதிகமா தௌபா செய்யுங்க. பயணத்தில் அதிகமா துஆ செய்யுங்க, மட்டுமல்லாமல் அதிகமா என்ன செய்யுங்க, தௌபா செய்யுங்க. அப்படி துஆ செய்தால், தௌபா செய்தால் கண்டிப்பாக துஆவை அல்லாஹ் ஏற்றுக்கொள்வான், பாவத்தை அல்லாஹ் என்ன செய்வான், மன்னிச்சிருவான் அப்படின்னு ரெண்டாவதா சொன்னாங்க. அந்த சஹாபி மூணாவது கேட்கிறாரு, ஜிதினி யா ரசூலல்லாஹ், இன்னொரு உபதேசம் பண்ணுங்கள் அப்படின்னு அவர் கேட்டார். அதுக்கு ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, யஸ்ஸர லக்கல் கைர ஹைசுமா குன்த, நீங்கள் எங்கிருந்த பொழுதும் நன்மைகள் செய்யக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் உங்களுக்கு தருவானாக. நீங்க எங்கிருந்தாலும் நன்மையை செய்யணும், நல்லதை செய்யணும், அந்த பாக்கியத்தை அல்லாஹ் உங்களுக்கு தரட்டும் அப்படின்னு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த சஹாபி கேள்வி கேட்டார்ல, உபதேசங்கள் கேட்டாரு, அந்த உபதேசங்கள் பண்ணி அனுப்பி விட்டாங்க என்று இந்த ஹதீஸ் பேசுகிறது. அதே மாதிரி பார்த்தேலாக்கே இன்னொரு ஹதீஸ் இமாம் புகாரி தங்களுடைய ஸஹீஹுல் புகாரியின் 628வது ஹதீஸாக இந்த ஹதீஸ் பதிவு பண்றாங்க. ஒரு சஹாபி, அவர் பேர் அபு சுலைமான் ரலியல்லாஹு அன்ஹு. சஹாபி பேர் என்ன? அபு சுலைமான் ரலியல்லாஹு அன்ஹு. அப்படிங்கிற சஹாபி ரசூலுல்லாஹ்ட்ட வர்றாங்க. அவங்களும் அவங்களை சார்ந்த இன்னும் பல சஹாபாக்களே வெளியூர்ல இருந்து மதீனாவுக்கு வந்தாங்க. மதீனாவுக்கு ரசூலுல்லாஹ் கூடயே தங்கி 20 நாட்கள் தங்கி மார்க்கத்தை கற்றுக்கொண்டார்கள். 20 நாள் மார்க்கத்தை அவங்க கத்துக்கிட்டு 21வது நாளே ஊருக்கு போகலாம் அப்படின்னு அவங்களுக்கு தோணுகிறது. அப்ப 21ஆம் நாள் ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, யா ரசூலல்லாஹ், எங்களுக்கு குடும்பத்தை தேடுது, எங்களுடைய மனைவி மக்களை போய் பார்க்கணும், எங்களுக்கு அனுமதி கொடுங்க, ஊருக்கு போறோம் அப்படின்னு அந்த சஹாபாக்கள் ரசூலுல்லாஹ்ட்ட சொன்னாங்க. சொன்ன உடனே ஊருக்கு போறேன்னு சொன்னாங்கல்ல, அவங்களுக்கு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன உபதேசம் என்ன என்று சொன்னால், அல்லிமூஹும், அவர்களுக்கு நீங்கள் மார்க்கத்தை கற்றுக் கொடுங்கள். எதை நீங்கள் கற்றுக் கொண்டீர்களோ அதை என்ன செய்யுங்க, அவர்களுக்கு நீங்கள் கற்றுக் கொடுங்கள். முரூஹும், அவர்களுக்கு நன்மையை ஏவி தீமை என்ன செய்யுங்கள், தடுங்கள். சல்லு சலாத்த கதா, நான் எப்படி தொழுதேனோ அப்படி நீங்களும் தொழுது அவர்களையும் தொழ சொல்லுங்கள் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த அபு சுலைமான்ங்கிற சஹாபிக்கு சொன்னாங்க, அவரை சார்ந்த சஹாபாக்களுக்கு சொன்னாங்க என்று ஹதீஸ் பேசுகிறது. அப்ப யாரெல்லாம் வெளியூருக்கு போறாங்களோ அவங்களுக்கு என்ன செய்யணும், இது மாதிரியான நசீஹத்துகள் பண்ணணுங்கிறதுக்கு இந்த ஹதீஸ் அழகான ஆதாரம். மட்டுமல்லாமல் என் அருமை சகோதரர்களே, என் அருமை தாய்மார்களே, பிரயாணியை பொறுத்தவரை பிரயாண துவாவை கண்டிப்பாக ஓத வேண்டும். புரிஞ்சா? நீங்க ஹஜ்ஜிக்கு போகலாம், உமராவுக்கு போகலாம், வெளியூருக்கு போகலாம். அப்ப வெளியூர் இல்ல, நம்ம மாஷா அல்லாஹ் தபாரக்கல்லாஹ் ஜும்ஆவை முடிச்சு போட்டு வீட்டுக்கு போவோமா இல்லையா? அந்த வீட்டுக்கு போறதுக்கு வாகனத்துல ஏறணும், என்ன செய்யணும், பிரயாண துவாவை கண்டிப்பா ஓதனே என்று ஹதீஸ் பேசுகிறது. அப்ப பிரயாண துவா என்பது மிக முக்கியமான துவா, மிக முக்கியமான துவா. பல பேருக்கு அந்த துவா தெரியாம இருக்குது. மனப்பாடம் பண்ணுங்க, மனப்பாடம் பண்ணி ஓதுங்க. அப்ப பிரயாண துவாவை கண்டிப்பா எல்லாரும் ஓதனே. குறிப்பாக ஹஜ் உம்ராவுக்கு போறாங்கல்ல, வெளியூருக்கு போறாங்கல்ல, அவங்கள அல்லாஹ் பாதுகாக்கணுமா இல்லையா? அவங்களுக்கு அல்லாஹ் உதவி செய்யணுமா இல்லையா? எல்லா இபாதத்தையும் அல்லாஹ் ஏத்துக்கணுமா இல்லையா? சேஃபா கொண்டு வந்து இங்க சேர்க்கணுமா இல்லையா? அதனால பிரயாணி கார்ல உட்கார்ந்து, பஸ்ல உட்கார்ந்து, ட்ரெயின்ல உட்கார்ந்து, பிளைட்ல உட்கார்ந்து என்ன செய்யணும், அந்த துவாவை முழுசா ஓதுங்க, ஓதணுங்கிறது இன்னொரு முக்கியமான செய்தி. அதே மாதிரி பார்த்தீங்களாக்கே என் அருமை சகோதரர்களே, தாய்மார்களே, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பிரயாணம் பண்ணும்போது ஒரு ஹதீஸ் இமாம் புகாரி 2993வது ஹதீஸாக இந்த ஹதீஸை பதிவு பண்றாங்க. சஹாபாக்கள் பிரயாணம் செய்தால் குன்னா இதா சைதுனா கப்பர்னா, ஒரு மேட்டிலே ஏறினால் என்ன சொல்வார்கள், தக்பீர் சொல்வார்கள். புரியுதா? நீங்க 2 வீலர்ல மேட்ல ஏறுறீங்க, கார்ல மேட்ல ஏறுறீங்க, அதாவது பாலம் இருக்கு பத்தியலா, பாலத்தில் ஏறுறோம்ல, அப்படி பாலத்தில் மேட்டில் ஏறுகிறோம் என்று சொன்னால் ரசூல் என்ன பண்ணுவாங்க, கப்பர்னா அல்லாஹு அக்பர், அல்லாஹு அக்பர். பாலத்தில் ஏறுகிற போது, ஒரு உயரமான மேட்டில் ஏறுகிற போது ரசூலுல்லாஹ் சஹாபாக்கள் சொல்வார்கள், கப்பர்னா அல்லாஹு அக்பர் என்று தக்பீர் சொல்வார்கள். மேட்ல ஏறின உடனேயுமே அப்புறம் என்ன செய்யணும், இறங்கணுமா இல்லையா? வைதா நசல்னா, நாங்கள் இறங்கினால், இறங்கும் போது என்ன சொல்வோம் என்று சொன்னால், சப்பஹனா சுப்ஹானல்லாஹ் என்று தஸ்பீஹ் சொல்வோம். புரியுதா? முக்கியமான சுன்னத்து.
அப்ப ஹஜ் உம்ராவுக்கு போறிய ஃப்ளைட் என்ன செய்யுது, சர்ன்னு மேலே ஏறும். மேலே ஏறுமா இல்லையா? அப்படி மேலே ஏறும்போது என்ன சொல்லணும்? அல்லாஹு அக்பர் என்று சொல்ல வேண்டும். கீழே இறங்குகிறதா இல்லையா என்ன சொல்லணும்? சுபஹானல்லாஹ் என்று சொல்ல வேண்டும். இது ஃப்ளைட்டுக்கு ஹாஜிகளுக்கு மட்டும் சொல்லல, நம்ம எல்லாருக்கும் சேர்த்து டூ வீலர்ல கார்ல போறோம்ல, அப்ப மேட்டில் ஏறினால் சொல்ல வேண்டிய துவா என்ன? ஓட்டிக்கிட்டே சொல்லலாம், ஓட்டிக்கிட்டே சொல்லலாம் அல்லாஹு அக்பர் என்று நீங்கள் அல்லாஹ்வை பெருமைப்படுத்துங்கள். கீழே இறங்குகிற போது சுபஹானல்லாஹ் என்று அல்லாஹ்வை தஸ்பீஹ் செய்யுங்கள் என்று ஹதீஸ் பேசுகிறது. அதே மாதிரி பார்த்தீங்களாக்க என் அருமை சகோதரர்களே, தாய்மார்களே, நீங்கள் பிரயாணத்தில் ஒரு ஊரை சென்றடைந்தால், நீங்க நினைக்கக்கூடிய அந்த ஊருக்கு எது கடைசி ஊரோ அந்த ஊருக்கு போய் சேர்ந்தாலும் சரி, எடையில் இறங்குவோமா இல்லையா? டீ காஃபி குடிக்கணும், பாத்ரூமுக்கு போகணும், இறங்குவோமா இல்லையா? அப்படி எடையில் நீங்கள் இறங்கினாலும் சரி, அப்ப பிரயாணத்தில் ஒரு ஊர்ல இடையிலையோ கடைசி ஊர்லயோ போய் இறங்குனா, அந்த ஊர்ல போய் காலை வச்சோனையுமே உடனே ஒரு துவாவை மறக்காம ஓதிடணும். எதை ஓதுனே? அஊது பி கலிமாத்தில்லாஹி தாம்மாத்தி மின் ஷர்ரி மா ஹலக. சின்ன துவா தான், அவங்க எல்லாருக்குமே தெரிஞ்ச துவா தான். அஊது பி கலிமாத்தில்லாஹி தாம்மாத்தி மின் ஷர்ரி மா ஹலக. அப்ப என் அருமை சகோதரர்களே, குறிப்பாக என் அருமை ஹாஜிகளே, நீங்க திருச்சியிலேருந்து நிறைய பேர் மெட்ராஸுக்கு போய் தான் போறாங்க. அப்ப திருச்சியிலேருந்து மெட்ராஸுக்கு போன உனையுமே, மெட்ராஸ்ல போய் இறங்கின உனையுமே ஓத வேண்டிய துவா என்ன? அஊது பி கலிமாத்தில்லாஹி தாம்மாத்தி மின் ஷர்ரி மா ஹலக என்று ஓதிக்கொள்ளுங்கள். மெட்ராஸ்லேருந்து ஃப்ளைட்டு பறக்குது இல்லையா, டைரக்டாக ஜித்தாவுக்கு போகலாம், அல்லது வேற ஒரு ஊர்களுக்கு நாடுகளுக்கு போகலாம். அப்ப எந்த ஊரில் ஜித்தா வச்சுக்கிறோமே, ஜித்தாவில் போய் இறங்கிவிட்டால் அடுத்த துவா என்ன ஓதுனே? அதே அஊது பி கலிமாத்தில்லாஹி தாம்மாத்தி மின் ஷர்ரி மா ஹலக ஓதிக்கொள்ளுங்கள். ஜித்தாவிலேருந்து மக்காவுக்கு கூட்டு போவாங்க, மக்காவில் போய் இறங்குவோம், என்ன ஓதுங்க? அஊது பி கலிமாத்தில்லாஹி தாம்மாத்தி மின் ஷர்ரி மா ஹலக. அப்ப ஒரு பிரயாணி அந்த பிரயாணத்தில் போய் காலை வச்சவனையுமே இந்த துவாவை ஓதிவிட்டால் லம் யலுர்ரஹு ஷைஉன் ஹத்தா யர்தஹில, அந்த ஊரில் எந்த விதமான தீங்குகள் வராமல் அவரை பாதுகாக்கக்கூடிய பொறுப்பை யார் ஏற்றுக்கொண்டது? அல்லாஹ் ஏற்றுக்கொண்டான். அல்லாஹ் ஏற்றுக்கொண்டான். வேற ஒரு ஹதீஸ்ல வருது, இந்த பாம்பு, தேளு, விஷ ஜந்துகள், பெரும் நோய், விபத்துகள் இத துவா ஓதிட்டான். புரிஞ்சா? வெளியூர்ல போய் இந்த துவாவை ஓதிவிட்டால் இது மாதிரியான பாம்பு கடிக்காது, தேளு கடிக்காது, விஷ ஜந்துகள் அவரை கடிச்சிடாது, பெரிய நோய்கள் வந்துடாது, விபத்துல மாட்டிக்கிற மாட்டாங்க. பெரிய ஃபாயிதா, பெரிய ஃபாயிதா. அப்ப இதை ஓதிருங்க என்று ஹதீஸ் பேசு. என்ன எந்த அளவு ஹதீஸ் சொல்லணும்னு சொன்னா, ஒரு சஹாபி ரசூலுல்லாஹ்ட்ட அதிகாலை சுபுல சொல்லுவாங்க, யாரா சொல்லலாம், என்னைய நைட்ல என்ன செஞ்சிருச்சு? தேள் கொத்திருச்சு. முஸ்லிமுடைய ஹதீஸ், தேள் கொத்திருச்சுங்குவாரு. ரசூலுல்லாஹ் கேட்பாங்க, நீ அந்த மாலையில் ஓதக்கூடிய துவா ஓனியாப்பா, குறிப்பா இந்த துவா ஓனியாப்பா அப்படின்னு கேட்டுவாங்க. இல்லைண்டாரு, இதை ஓதியிருந்தால் இந்த தேள் கொத்த விடாமல் அல்லாஹ் பாதுகாத்திருப்பான். புரியுதா? இதை ஓதாரல் தேளு கொத்திருச்சுன்னு சொன்னா ஹதீஸ் இருக்குது. சின்னோரு துவா தாங்க, சின்னோரு துவா. அஊது பி கலிமாத்தில்லாஹி தாம்மாத்தி மின் ஷர்ரி மா ஹலக என்கிற துவாவை நீங்கள் ஓதிக்கொள்ளுங்கள் என்பது நான் சொல்லக்கூடிய இன்னொரு முக்கியமான செய்தி. இது எல்லாத்தையும் முடிச்சிட்டு அவர்கள் ஹாஜிகளாக இருந்தாலும் சரி, அல்லது வெளியூருக்கு போயிட்டு வருவோமா இல்லையா, வெளியூருக்கு போயிட்டு உள்ளூருக்கு சேர்றோம்ல, வெளியூருக்கு போய் சேர்ந்தா அந்த ஊரில் ஓத வேண்டியது அஊது பி கலிமாத்தில்லாஹி தாம்மாத்தி மின் ஷர்ரி மா ஹலக. எல்லா வேலைகள்லாம் முடிச்சு போட்டு, அல்லது ஹஜ் உம்ரா இபாதத்தை முடிச்சு போட்டு மாஷா அல்லாஹ் தபாரக் அல்லாஹ்னு நம்ம சொந்த ஊருக்கு சேருவோமா இல்லையா, சொந்த ஊருக்கு சேரும் போது சேர்ந்தவனை ஒரு துவாவை ஓதணும். பொதுவா நம்ம எல்லாம் ஓதுறது இல்லை, சரியா? ஆனா என்ன செய்யணும்? ஓத வேண்டும், ஓத வேண்டும். இதை பற்றிய ஒரு ஹதீஸை இமாம் புகாரி தங்களுடைய சஹீஹுல் புகாரியின் 3085வது ஹதீஸாக 3085வது ஹதீஸாக இந்த ஹதீஸ் புகாரியில் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. நீங்கள் வெளியூருக்கு சென்று பிரயாணத்தை முடித்து உள்ளூருக்கு வந்துவிட்டால், நீங்க சொந்த ஊருக்கு வந்தவுடனேயுமே ஓத வேண்டிய துவா என்ன என்று சொன்னால், ஆயிபூன தாயிபூன ஆபிதூன லிரப்பினா ஹாமிதூன். இவ்வளவுதான் துவா. ஆயிபூன தாயிபூன ஆபிதூன லிரப்பினா ஹாமிதூன் என்பது இந்த துவாவாக இருக்கிறது. துவாவுடைய பொருள் என்ன என்று சொன்னால், ஆயிபூன நான் திரும்புகிறேன், ஆயிபூன நான் என்ன செய்கிறேன்? திரும்பிட்டேன். எப்படி திரும்புகிறேன் என்று சொன்னால், தாயிபூன
தௌபா செய்தவனாக, யா அல்லாஹ் நான் உன்னிட்ட மன்னிப்பு கேட்டவனாக, மாஷா அல்லாஹ் நான் அந்த ஊருக்கு போனேன், எல்லா வேலைகளையும் செஞ்சேன், எனக்கு எல்லா வகையான உதவிகள் பாதுகாப்பை நீயே செய்தாய், அதுக்கெல்லாம் முழுசா சுக்குரு பண்ண முடியாது, சுக்குரு பண்ணல, என்னைய தண்டிச்சிராத, என்னைய மன்னிச்சிருன்னு சொல்லிவிட்டு ஆயிபூன தாயிபூன நான் தௌபா செய்தவனாக உள்ளூருக்கு வருகிறேன். மட்டுமல்லாமல் ஆபிதூன வணங்கியவனாக, உனக்கு கட்டுப்பட்டவனாக நான் உள்ளூருக்கு வருகிறேன். லி ரப்பினா ஹாமிதூன், எங்கள் ரப்பே நான் உன்னை புகழ்ந்த வண்ணமாக, நான் உன்னை புகழ்ந்த வண்ணமாக, அப்ப நான் உன்னை புகழ்ந்த வண்ணமாக, உன்னை வணங்கிய வண்ணமாக, உனக்கு கட்டுப்பட்ட வண்ணமாக, தௌபா செய்த வண்ணமாக என்ன செய்கிறேன், சொந்த ஊருக்கு வருகிறேன் என்ற இந்த துவாவை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உள்ளூருக்கு வந்துட்டா ஓதுவாங்க என்று ஹதீஸ் பேசுகிறது. அப்ப ஆயிபூன தாயிபூன ஆபிதூன லிரப்பினா ஹாமிதூன் என்கிற இந்த துவா ஓதிக்கிறங்கிறது நான் இப்ப சொல்லக்கூடிய சுருக்கமான செய்தி. சரியா? நான் இந்த தலைப்பை இன்ஷா அல்லாஹ் அடுத்த வாரமும் பேசுவேன். பிரயாணத்தை பத்தி இன்னும் நிறைய அதபுகள் இருக்குது, நிறைய செய்திகளை சொல்லுவேன். எல்லாத்தையும் செய்தியை சொன்னா உங்க மனசுல நிக்காது. ஒண்ணு, ரெண்டாவது லேட் ஆக்கிட்டாரு அப்படின்னு வந்துறேன். அதனால இவ்வளவு செய்திகள் இப்போ போதும் இல்லையா? ஒண்ணு, பிரயாணம் கஷ்டம் புரிஞ்சுக்கிறானே, குறிப்பா ஹஜ்ஜி பிரயாணம் இன்னும் கஷ்டமா இருக்கு. அதனால ஹாஜிகள் சபூரா இருக்கணும். ஹாஜிகள் என்ன செய்யணும், அப்படியே நம்ம அப்படி துவா செஞ்சுக்கிட்டு இருப்போம். ஹஜ்ஜில துவா செஞ்சுக்கிட்டு இருப்போம். ஒரு ஆள் அடிச்சுட்டு போய் குறுக்க அப்படி நாளை பாத்தியலாக்க சஃபா துவா செய்வேன். இங்கிட்டு ஒரு ஆள் தட்டுவாரு, அங்கிட்டு ஒரு ஆள் தட்டுவாரு. கோவப்பட்டக்கூடாது. அதே மாதிரி பாத்தியலாக்க தொழுகையில் தொழுதுகிட்டு இருப்போம். தாண்டி தாண்டி மக்கள் போவாங்க, அதை சுஜூது பண்ணுவோம். அப்படியே ஒரு தாண்டு சுஜூது பண்ணிக்கிட்டு இருப்போம். என்ன பண்ணுவாங்க, தாண்டி போவாங்க. ஏண்டா கூச்சம், கட்டுக்கடங்கான கூட்டமா இருக்கு, லட்சக்கணக்கான மக்களா இருப்பாங்க. பாவம் யாரையும் குறை சொல்ல முடியாது. அதனால என்னடா இப்படி இவ்வளவு கஷ்டமா இருக்குது அப்படின்னு யாரும் நினைச்சிடக்கூடாதுங்கிறது மட்டுமல்லாம என்ன செஞ்சிடக்கூடாது, கோவப்பற்றக்கூடாது, யாரையும் கடுமையான வார்த்தையை பேசிடக்கூடாதுங்கிறத நாம் எல்லோரும் புரிந்து கொள்ள வேண்டும். அப்ப முதல்ல பிரயாண கஷ்டங்கிறத புரிஞ்சுக்கிறேங்க. ரெண்டாவது, வெளியூருக்கு போறாங்கல்ல அவங்களுக்காக துவா செய்யுங்க. மூணாவது, அவங்கள துவா செய்ய நமக்காக என்ன செய்யுங்க, துவா செய்ய சொல்லுங்க. நாலாவது, ரசூலுல்லாஹ் சில உபதேசங்கள் பண்ணாங்கல்ல, அந்த உபதேசங்களை நீங்க அவங்களுக்கு பண்ணுங்க. அஞ்சாவது, அந்த பிரயாண துவா இருக்கு பத்தியலா, அதை மறக்காம ஓத சொல்லுங்க. ஆறாவது, மேட்ல ஏறும் என்ன சொல்லணும், அல்ஹம்துலில்லாஹ். அப்படிதானே? என்ன ஓதனே, அல்லாஹு அக்பர். மேட்ல ஓரும் போது ஏற்றும் போது அல்லாஹு அக்பர் என்று சொல்லுங்கள். இறங்கும் போது என்ன செய்யுங்க, சுப்ஹான் அல்லாஹ் என்று சொல்லுங்கள். அதே மாதிரி அந்த ஊருக்கு போய் சேர்றீங்களா, அஊது பி கலிமாத்தில்லாஹி தாம்மாத்தி மின் ஷர்ரி மா ஹலக என்பதை ஓதுங்கள். உள்ளூருக்கு சேர்றோமா, என்ன சொல்லணும், ஆயிபூன தாயிபூன ஆபிதூன மாஷா அல்லாஹ் தபாரக்கல்லாஹ் லிரப்பினா ஹாமிதூன். சரியா? இதை நீங்கள் சொல்லிக் கொள்ளுங்கள் என்று சொல்லி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எப்படி பிரயாணம் பண்ணாங்களோ அந்த பிரயாணத்துல எல்லா வகையான அருளையும், எல்லா வகையான உதவிகளையும், எல்லா வகையான பாதுகாப்புகளையும் எப்படி அல்லாஹ் கொடுத்தானோ அது மாதிரி நம்முடைய பிரயாணங்களில் அல்லாஹ்வுடைய உதவியை, அல்லாஹ்வுடைய பாதுகாப்பை நம்மீது அல்லாஹ் பொழிய செய்வானாக என்ற துஆவோடு முடிக்கிறேன். ரப்பனா ஆத்தினா ஃபித் துன்யா ஹஸனத்தன் வ ஃபில் ஆখিরাতি ஹஸனா வ கினா அஸாபன்னார். இன்னல் ஹம்துலில்லாஹ். அல்லாஹும்ம ஸல்லி அலா முஹம்மதின் வ அலா ஆலி முஹம்மத் கமா ஸல்லைத அலா இப்ராஹீம வ அலா ஆலி இப்ராஹீம் இன்னக ஹமீதும் மஜீத். அல்லாஹும்ம பாரிக் அலா முஹம்மதின் வ அலா ஆலி முஹம்மத் கமா பாரக்த அலா இப்ராஹீம வ அலா ஆலி இப்ராஹீம் இன்னக ஹமீதும் மஜீத். அன்பார்ந்த சகோதரர்களே, தாய்மார்களே, ஒவ்வொரு வாரமும் ரெண்டாவது ஹுத்பாவில் துஆக்களை பார்த்துக்கிட்டு இருக்கிறோம். இந்த வாரம் போன வாரம் சொன்ன அறிவிப்பையே நான் மறுபடியும் உங்களுக்கு உட்காரலாமே போன வாரம் சொன்ன அறிவிப்பையே மறுபடியும் உங்களுக்கு நான் ஞாபகம் ஊட்டுறேன். நம்ம பள்ளிவாசலில் வாரம் ஞாயிற்றுக்கிழமை மகரிப் டு இஷா குர்ஆன் தஃப்சீர் பண்ணுறோம். அதுக்கு பிறகு கேலிபதி நிகழ்ச்சிகளும் நடத்திக்கிட்டு இருக்கிறோம். அதனால் முடிந்த சகோதர சகோதரிகள் இன்ஷா அல்லாஹ் நீங்கள் வாங்க, குர்ஆன் தஃப்சீருக்கு இன்ஷா அல்லாஹ்
நீங்கள் எல்லாம் வாங்க அப்படிங்கிற அறிவிப்போடு இந்த வாரத்துக்குரிய துவா என்ன என்று சொன்னால், ஒருத்தர் வெளியூருக்கு போகிறார்ல, வெளியூருக்கு செல்கிறாரே, அவருக்காக நம்ம கேட்கக்கூடிய துவாவை இமாம் திரிமிதி அவர்கள் தங்களுடைய ஜாமியா திரிமிதியில் 3443வது ஹதீஸாக இந்த துவாவை பதிவு பண்ணுறாங்க. அஸ்தௌதி உல்லாஹ தீனக வ அமானதக வ ஹவாத்தீம அமலிக என்கிற துவாவை அவருடைய கையை பிடிச்சி முசாஃபஹா பண்ணி நீங்கள் ஓதுங்கள் என்று ஹதீஸ் பேசுகிறது. இந்த துவாவுக்குரிய பொருள் என்ன என்று சொன்னால், அல்லாஹ் உங்களை பாதுகாப்பானாக, உங்களுடைய பொருளாதாரங்களை பாதுகாப்பானாக, உங்களுடைய மார்க்கத்தை பாதுகாப்பானாக, எந்த நோக்கத்துக்காக போறீங்களோ அந்த நோக்கத்தை அல்லாஹ் என்ன செய்வானாக, வெற்றிகரமாக அமைத்து தருவானாக என்ற அற்புதமான துவா. அப்ப என் அருமை சகோதரர்களே, என் அருமை தாய்மார்களே, அஸ்தௌதி உல்லாஹ தீனக வ அமானதக வ ஹவாத்தீம அமலிக என்ற துவா உள்பட நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்னென்ன துவாக்களையெல்லாம் ஓத சொன்னாங்களோ அந்த துவாக்களை சஹாபாக்கள் சமிஅனா வாதானா கேட்டோம் கட்டுப்பட்டோம் என்று அந்த துவாக்களை மனப்பாடம் பண்ணாங்களோ, அந்த துவாக்களை அமல்படுத்தினாங்களோ, அந்த துவாக்களை பிற மக்களுக்கு எடுத்து பிரச்சாரம் பண்ணாங்களோ, அது போன்ற நன்மக்களாக நாம் எல்லோரையும் அல்லாஹ் ஆக்கி நம்முடைய பாவங்களை மன்னித்து நம்முடைய இபாதத்துகளை அல்லாஹ் அங்கீகரித்து அல்லாஹ்வால் பாதுகாக்கப்பட்ட சமுதாயமாக ஒட்டுமொத்த இஸ்லாமிய உம்மத்தையும் அல்லாஹ் ஆக்கி அல்லாஹ் நம்மை பாதுகாத்து நம்முடைய வணக்க ஸ்தலங்களை பாதுகாத்து நம்முடைய சொத்து பத்துகளை பாதுகாத்து நம்முடைய மான மரியாதைகளை அல்லாஹ் பாதுகாத்து நாளை மறுமையில் மிக உயர்ந்த சொர்க்கமாகிய ஜன்னத்துல் ஃபிர்தௌஸ் என்று சொல்லக்கூடிய அந்த சொர்க்கத்திலே நபிமார்கள், சித்தீக்கின்கள், சுஹதாக்கள், சாலிஹீன்களோடு இது போன்று குடும்பமாக நாம் எல்லோரையும் அல்லாஹ் ஒன்று சேர்த்து வைப்பானாக என்ற துவாவோடு முடிக்கிறேன். அல்லாஹும்ம அஇஸ்ஸல் இஸ்லாம் வல் முஸ்லிமீன் வ அதில்ல ஷிர்க வல் முஷ்ரிகீன். ربنا آتنا في الدنيا حسنة وفي الآخرة حسنة وقنا عذاب النار وآخر دعوانا أن الحمد لله رب العالمين.